வணக்கம். ஆன்மீக பந்தம் நேயர்களே, பொதுவாக இயல்பு நிலை முரண் தவறுவதை வக்ரம். இந்த வக்ரம் என்ற வார்த்தை என்பது இயல்பு நிலை முரண். இயல்பு என்பது என்ன? சுவாசத்தை நன்றாக உள்ளே இழுத்து விடுவது. இயல்பு நிலை முரண் என்பது என்ன? ஒன்று சுவாசத்தை அதிகமாக இழுத்து விடுவது. அதிகமாக இழுக்க முடியுமா? நீங்கள் ஏன் ஹார்ட் அட்டாக் வருகிறது? இப்போ நிறைய பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஜிம்மு, அதாவது மிஸ்டர் இந்தியாவுக்கு போனவங்க அத்தனை பேருமே உடம்பை 6 பேக் ஆக்கி மீண்டும் அதை 8 பேக் ஆக்கி மீண்டும் 9 பேக் ஆகுன்றதுக்காக ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மீண்டும் போய் மாங்குன்னு அந்த ஆளே ஒரு 150 கிலோ இருந்தான்னா இவன் 1000 கிலோ வெயிட்டை தூக்குவான். அதுதான் வக்ரம். பாருங்க, வார்த்தையில் இப்படி விழுது பாருங்க. உங்க சக்திக்கு மீறி வேலை செய்வது வக்ரம். உங்களால 100 கிலோ தான் தூக்க முடியும். ஆனா பேராசை, பெருநஷ்டம். இல்லை 100 கிலோ நான் தூக்கி என்னைக்கு நான் மாசத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது? ஒரு நாளைக்கு 300 கிலோ தூக்குனாக்கா 3 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும்ல? கிடைக்காது இல்லை, கிடைக்கும். ஆனால் திடீர்னு ஹார்ட்டுக்கு 100 கிலோ தான். நீங்கள் எடையே 100 கிலோ தூக்குறதே ஜாஸ்தி. 100 கிலோ உள்ள 100 கிலோவே தூக்கூடாது. சரி, இருந்தாலும் தூக்குறீங்க, பணக்காரன் ஆகணும்னு. ஆனால் 300 கிலோ தூக்குறது தான் வக்ரம். 1க்கு 3 மடங்கு, தன் சக்திக்கு மீறி 3 மடங்கு உழைப்பவர்கள் தான் வக்ர புத்தி உள்ளவர்கள். இவ்வளவுதான் விஷயம். உங்கள் ராசி கட்டத்திலே எந்த கிரகம் வக்ரமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம்னா அந்த கிரகம், ஒரு குறிப்பா சனியை வச்சுக்கிங்க. அறிவியல் ரீதியா இந்த வக்ரம் எப்படி ஏற்படுதுன்னா, சூரியனுக்கு மிக சரியாக 150 டிகிரியில் எந்த கிரகம் ஆன சனி வருகிறதோ, எல்லா கிரகம் இல்ல, வருடக்கோள். சூரியனுக்கு 5லே சனியோ சூரியனுக்கு 5லே குரு பகவானோ வரும் பொழுது அந்த கிரகத்துக்கு வக்ரம் ஏற்படும். இது வருடக்கோளுக்கு தான். மாதக்கோளுக்கு வேற டிகிரி. குரு வருடக்கோளு, சனி 2.5 வருடக்கோளு. இந்த 2 கோளுக்கு தான் நான் சொல்ற டிகிரி பொருந்தும். சூரியனுக்கு 150வது டிகிரியில சனி பகவான் வரும் பொழுது வக்ரம் ஆரம்பிக்கிறது. 210வது டிகிரியில் வக்ரம் நிறைவடைகிறது. அப்படி என்றால் என்னவென்றால், அந்த 150வது டிகிரிக்கு சனி பகவான் சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து வரும் பொழுது அந்த சூரியனுடைய உஷ்ணம் தாங்க முடியாமல், அந்த சூரியனுடைய கதிர்வீச்சை அந்த சனி கிரகத்தால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அது இறுகி போகிறது. அப்படி இறுகி போகும்போது, ஒரு உதாரணமாக, ஒரு மேஷ லக்னத்துக்கு சூரியன் லக்னத்திலேயே உச்சம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 5ல் சனி இருக்கிறார். அந்த சனி எதுக்கு அதிபதி? பொதுவாக சனியினுடைய காரகத்துவம் என்பது அடிமை தொழில், சேவகா விருத்தி, பிறருக்கு சேவை செய்தல், அடிமை வாழ்க்கை வாழ்தல். ஆமா, இதுக்கெல்லாம் அதிபதி. முடிவுள்ள முடிக்கும் அவர் தான் அதிபதி. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உடலியல் பார்ட்ஸ்ல, உடலியல் தத்துவத்துல அவர் நரம்புக்கு அதிபதி, எலும்புக்கு அதிபதி. இப்போ சூரியனுக்கு 5ல் மேஷ லக்னத்துக்கு சனி அங்க இருக்கும்போது நரம்பு புடைச்சிக்கும். வக்ரம்னா என்ன? புடைச்சிக்கும். எலும்பு என்ன ஆகும்? அதுவும் திரிபு நிலை பெறும். எலும்பும் நரம்பும் திரிபு நிலை பெற்றா உடல் நலத்துக்கு நல்லதா? நல்லது இல்லை. அதான் விஷயம். இப்போ இதே சனி மேஷத்தில் இருக்காரு, அதே மேஷ லக்னத்துக்கு என்ன, அங்கேயும் வக்ரம் ஏற்படும். சூரியன் இருக்கும் வீட்டில் இருந்து 5வது வீட்டிலே சனி வரும்போது வக்ரம் ஏற்படுகிறது. அந்த சூரியன் இருக்கும் வீட்டிலே 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு வரும்போது அதிவக்ரம் ஏற்படுகிறது. பிறகு அணுவக்ரம் ஏற்படுகிறது. அதிவக்ரம் என்பது சனி எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்கு ரிவர்ஸ் வீட்டுக்கு போறாரு, பாத்தீங்களா? அது அதிவக்ரம். அணுவக்ரம் என்பது சனி எந்த வீட்டில் இருக்காரோ அதுக்கு முன்னோக்கிய ராசிக்கு போறாரு, பாத்தீங்களா? அது அணுவக்ரம். இது வானமண்டலத்திலே சூரியனுடைய உஷ்ணம் தாங்க முடியாமல் சனிக்கு ஏற்படக்கூடியது. பிறகு குருவுக்கும் ஏற்படக்கூடியது. பிறகு எல்லா கோள்களுக்கும் ஏற்படும். பூமி மட்டும் வக்ரமாவாது. ஏன்னா நம்ம சூரியனை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால. ஆனா இந்த கோள்கள் பக்கத்திலேயே, சூரியனுக்கு பக்கத்திலேயே சுத்ததுனால இந்த கோள்களுக்கு வரும். சுக்கிரனுக்கு வரும். பூமிக்கும் சந்திரனுக்கும் மட்டும் வக்ரம் இல்லை. ஆனால் அந்த பூமிக்கும் சந்திரனை தவிர ஏனைய சனி, குரு, புதன், சுக்கிரன், செவ்வாய் 5 கோள்களுக்கு வக்ரம் உண்டு. எஞ்சிய ராகு கேதுக்கு வக்ரம் கிடையாது. அது நிழல் கிரகம். பிறகு சூரியன் தான் வக்ரத்தை ஏற்படுத்துறாரு. அதனால சூரியனுக்கு வக்ரம் கிடையாது, சந்திரனுக்கு வக்ரம் கிடையாது. சோ ராகு கேது, சூரியன், சந்திரனுக்கு வக்ரம் கிடையாது. 4 கோள்களுக்கு வக்ரம் கிடையாது. 5 கோள்களுக்கு வக்ரம் உண்டு. அதுல வருட கோள்கள் என்பது சனி, குரு. மாத கோள்கள் என்பது புதன், அதுக்கப்புறமா சுக்கிரன், சூரியன். புதன், சூரியன் மாத கோள் தான். ஆனா சூரியன் தான் வக்ரம் இல்லையா? வக்ரத்தை ஏற்படுத்துறவர் தானே சூரியன். அதனால வருடக்கோளான குரு சனிக்கு வக்ரம் உண்டு. பிறகு புதன் மாதக்கோள், சுக்கிரன் மாதக்கோள், செவ்வாய் மாதக்கோள், இவங்களுக்கு வக்ரம் உண்டு. ஒரு கிரகம் வக்ரம் பெறுவதை ஜோதிடம் வரவேற்கிறது, அது பலம் என்கிறது. ஆனால் வக்ரம் பெற்றவர்கள், எந்த கிரகம் ஒரு ஜாதகத்தில் வக்ரம் பெறுவதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை 1க்கு
3 மடங்கு நாம் சாதித்து பெற வேண்டும் என்ற உந்துதல் சக்தியை தரக்கூடியது வக்ரம். நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் அது உச்சபலம் என்று சொல்கிறது. ஆனால் உச்சம் பெற்ற ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் அது நீச்சபலம் என்றும் சொல்கிறது. இது சூரியனுக்கு 150 டிகிரியிலே சனி வரும்போது சனிக்கு வக்ரம், 210 டிகிரியிலே சனி வக்ர நிவர்த்தி, இதுக்கு இடையிலே 180வது டிகிரியில் அவர் இருக்கும்போது அதிவக்ரம் ஏற்படுகிறது. 160லேயே ஆரம்பிச்சிடும் அதிவக்ரம், 180க்குலாம் வரும்போது அப்படி உச்சத்தில் இருக்கும். எப்பவுமே மனித வாழ்க்கையில இயல்பு நிலை முரணானவனெல்லாம் நீங்க அவன் வக்ர புத்திக்காரையானுவோம். இந்த வக்ரம் எல்லாத்திலுமே உண்டு. இப்ப சுக்கிரன் வக்ரம் ஆயிட்டான்னா காமத்துல வக்ரமா இருப்பான், சனி வக்ரம் ஆயிட்டான்னா உழைப்புல வக்ரமா இருப்பான், புதன் வக்ரம் ஆயிட்டான்னா தன்காரிய புள்ளியில வக்ரமா இருப்பான். நான் உங்களுடைய இசை இளையராஜாவுடைய ஜாதகத்தை பார்த்துள்ளேன். அதில் அவருக்கு புதன் வக்ரம், அதனால்தான் அவருடைய புத்தி வக்ரம். யாராச்சும் பிரஸ் போட்டு கேட்டாலும் ஏய் போயா அப்படி, நான் என் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன், கர்வமா தான் இருப்பேன், நீ யாரு என்ன கர்வமா இருக்குதுன்னு இப்போ கூட பேட்டியில் கொடுத்தாரு. அவர் புத்தியே வக்ரம். அந்த புதன் வித்தைக்கு அதிபதி, அதனால்தான் அவர் இன்னும் சாதிக்காத மாதிரியே இருக்கிறார். 80 வயசுல அவர் மேஸ்ட்ரோ வாங்கிட்டாரு, இசை கடவுள்னு சொல்லிட்டாங்க, அவர் இசை ஞானின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அப்படி இருந்தும் பாருங்க, நான் 4000 திவ்ய பிரபந்தம் பண்றேன், நான் அதை பண்றேன் இதை பண்றேன்றாருன்னா புதன் வக்ரம். அவர் ஜாத்தை நான் பார்த்துருக்கேன், ஒரிஜினல் ஜாத்தை அவர் முன்னாடி நேரில் உட்காந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். அவருக்கு புதன் வக்ரம். சனி வக்ரம் ஆயிட்டானா உழைக்கணியா சாகிறதுக்கு முன்னாடி கூட நீங்க எல்லாம் உழைக்கணையா அப்படின்னுவோம். புதன் வக்ரம் ஆயிட்டானா கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பான். இந்த ஷேர்ல இவ்வளோ பணம் போட்டு இவ்வளோ எடுக்கணும், அந்த ஷேர்ல இவ்வளோ எடுக்கணும். கெட்ட தசாபதி வந்துச்சுன்னா மொத்தமும் போடும், அது வேற. சுக்கிரன் வக்ரம் ஆனான்னா காமம், இந்த காம கொடுரில் இருக்கிறான் பத்தியா, இப்படிலாம் ஒரு பொண்ணை கற்பழிக்க முடியுமாயா, எப்படி கற்பழிச்சிருக்கான் அவன் சே அப்படின்னு போலீஸ்காரங்களே மனசு உடைஞ்சு போறாங்கல்ல. அவன் ஜாதகத்தை வாங்கி பாருங்க, சுக்கிரன் வக்ரமா இருக்கும், அவன் கூட செவ்வாய் சேர்ந்துருக்கும், சனி சேர்ந்துருக்கும், ராகு சேர்ந்துருக்கும். அதனால காமத்துல வக்ரம், செக்ஸில் வக்ரம். அவனுக்கு செவ்வாய் வக்ரம் ஆயிட்டான்னு வைங்க, அவ்வளோதான். மவனே கோவம் வந்துன்னா அருவாயிடுறா, சின்ன விஷயத்துக்குலாம் அருவாடுப்பா. யாரை சொன்ன அருவாடுது அப்படின்றது. செவ்வாய் வீர கிரகம் இல்லை, வீரத்தில் வக்ரம். புதன் வித்தையில வக்ரம் இல்லை, வித்தையில வக்ரம். சுக்கிரன் காமத்தில் வக்ரம், அவர் காம கிரகம். சனி உழைப்புல வக்ரம். குரு பொருளாதாரத்தில் வக்ரம். குரு வக்ரமாட்டான்னு வச்சுக்கிங்க, எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாதியா 100 கோடி எப்படியா 150 ஆக்கு, 150 எப்படியா 350 ஆக்கு, போயிட்டே இருக்கு, எண்டே கிடையாது. அதே மாதிரி அறிவில் வக்ரம். 2 டிகிரி முடிச்சா பத்தாது, 3 டிகிரி முடிச்சா பத்தாது, 4 டிகிரி. அதே மாதிரி குரு புத்திரகாரங்கள்ல இவனுக்கு பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே வக்ர புத்தியா இருக்கும். அப்படி எடுத்துக்கணும். அந்த கிரகத்துடைய காரகத்துவம் வக்ரமாகிவிடும், அந்த கிரகத்துடைய ஆதிபத்தியமும் வக்ரமாகிவிடும். ஆக இதுதான் வக்ரம் என்பதற்கான பொருள். நீச்ச கிரகம் வக்ரம் பெற்றால் உச்சபலம், உச்ச கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்சபலம். பொதுவாக இது ஒரு பலமான அமைப்பு என்றுதான் ஜோதிஷம் சொல்கிறது. நன்றி, வணக்கம்.